வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்டர் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த டெக்ஸ்டர் அப்படின்ற டைட்டிலை கேட்டவுடனே நமக்கு சற்று ஞாபகத்துக்கு வருது அந்த டெக்ஸ்டர் சீரீஸ் தான். ஒரு தரமான சைக்கோ த்ரில்லர் சீரீஸ் அப்படின்னே சொல்லுவேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். அதே மாதிரியான ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி எடுக்கணும் அப்படின்ற முயற்சியாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம ரிவ்யூவில் பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. இவரே வந்து ஒரு மிகப்பெரிய இருப்பாருன்னு நினைக்கிறேன். லவ் பண்றன்ற பேர்ல அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஹீரோயினுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருப்பாரு. ஒரு பயங்கர அக்ரெசிவான லவரா இருக்காரு. இவரோட காதலியை வந்து யாரோ கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணிடுறாங்க. அதனால இன்னுமே வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு ஒரு தெரப்பி மாதிரி கொடுக்குறாங்க இவருக்கு. அதில் வந்து பழைய நினைவுகள்லாம் மறந்து போயிடுது. அதுக்கப்புறமட்டு வேற ஒரு ஊருக்கு போகும்போது அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தங்களை சந்திக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, உண்மையிலே இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். அதாவது நிறைய படங்கள் வந்து பை பேப்பர் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும். பட் அதை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் தானா இது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. கிட்டத்தட்ட இந்த படம் அந்த மாதிரியான கேட்டகரி அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தோட கதையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் சைக்கோ த்ரில்லருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நிறைஞ்ச ஒரு படம் தான். பட் ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஹீரோ ஸ்டார்டிங்கில் அவ்வளோ அக்ரெசிவாக காட்டுறாங்களே, அதுவே பயங்கர ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் ஒரு வயசானவங்களை கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அதுக்கான ரீசனிங் அப்படின்றதும் வந்து அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே எமோஷ்னலாக பெருசாக கனெக்ட் இல்லாத ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த வில்லனாக நடித்தவர் நல்லா தான் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் அவர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஓவராக எழுதின மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத சாங் சீன்ஸ் நிறைஞ்ச ஒரு பிலோ பாரான ஒரு த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 2.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸுமே இருக்குது அண்ட் ஆல்சோ வைலண்டான சீன்ஸுமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.